டாடா டிகோர் டீசல் வேரியண்ட் காரில் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் செக்குக்காக கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. இந்த வண்டியில் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணி 10,000 கிலோமீட்டர் ஓடிருன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆயில் கல்லி செக் பண்ணி பார்த்தால ஆயில் வந்து ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து ஆயில் மாற்ற ரொம்ப நல்லது. 1,00,000 கிலோமீட்டர் மேலே போயிருந்துச்சுன்னா 8,000 கிலோமீட்டருக்கு 9 கிலோமீட்டர் மாற்றினா ரொம்ப நல்லது. என்ஜின் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து கம்பல்சரி வந்து ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த வண்டி ஆயில் ஃபில்டரும் இண்டிகோ ஆயில் ஃபில்டரும் வந்து ரொம்ப சேமாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 வந்துச்சு. ஏர் ஃபில்டர் கழட்டி செக் பண்ணி பார்த்தேன். ஏர் ஃபில்டர் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏர் ஃபில்டர் ரொம்ப மோசமாக இருந்தால் பிக்கப் இருக்காது. அது போக ஒரு மாதிரி அடைச்சி ஒரு மாதிரி இருக்கும், மைலேஜ் தராது. அதனால் நம்ம ஏர் ஃபில்ட்ரு கம்பல்சரி வந்து 10 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா கூட ரொம்ப நல்லது தான். ஏர் ஃபில்ட்ரு புதுசு வாங்கி ஃபிட் பண்ணுறோம். இந்த வண்டிக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஆயில் ஃபுல் பண்ணோம். 4 வீலையும் கழட்டி பிரித்து செக் பண்ணி பார்த்ததில் பேக்கில் வந்து பிரேக் ஷூ வீல் பிரேக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட் வீலை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஃப்ரண்டில் வர பிரேக் பேட் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. மற்றபடி ஒட்ட தேய்மானம் ஆகி ரோட்டு வீட்டு கடமை எதுவும் தேய்மானம் ஆகலை. அதனால் நம்ம பிரேக் பேட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படியே கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா பிரேக் பேட் தேய்மானம் ஆகி ரோட்டு மாற்றுற மாதிரி இருந்திருக்கும். இவங்க ஆரம்பத்திலே பார்த்தனால எந்த ஒரு இஷ்யூவும் பெருசாக ஆகலை. அதே மாதிரி பிரேக் பேடு மாற்றுறப்ப பிரேக் பேடில் வந்து பம்ப் பண்ணி விட்டுருங்க. பிரேக் பேடில் பம்ப் பண்ணி விட்டு ஜென்ரல் செக்கை பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.